நாடு முழுவதும் அதிநவீன வசதிகளுடன் புதுப்பிக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக திறந்து வைத்து நாட்டுக்கு அர்ப்பணித்தார். करतौली अंबाला रेल सेवा पंजाब, हरियाणा और हिमाचल प्रदेश के बीच संपर्क को और अधिक सुदृढ़ करेगी तथा विद्यार्थियों, दैनिक यात्रियों और आम नागरिकों को बेहतर கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் வினோத். வணக்கம். மேலும் விவரங்கள். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் நாடு முழுக்க கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக நாடு முழுக்க இருக்கக்கூடிய ரயில் நிலையங்கள் புதுப்பிக்கப்படுவது மட்டுமல்லாமல் புதிய ரயில் தடம் அமைக்கப்பட்டு பெரும்பாலான ரயில் நிலையங்கள் இப்ப பணிகள் முடிக்கப்பட்டு நாட்டுக்கு அர்ப்பணிக்கும் பணியானது சற்று முன்னதாக துவங்கியது. இதையடுத்து பஞ்சாப் மாநிலம் ஜலந்தர் ரயில் நிலையத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அங்கு இருக்கக்கூடிய புதிய ரயில் வழித்தடத்தை துவக்கி வைத்தார். இது மட்டுமல்லாமல் தெற்கு ரயில்வே உட்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் புதுப்பிக்கப்பட்ட புனரமைக்கப்பட்ட புதிய ரயில் நிலையங்கள் திறப்பது மட்டுமல்லாமல் அதே போல் சென்னை ரயில்வே கோட்டத்துக்கு உட்பட்ட ரயில் நிலையங்களும் இது போன்று இந்த நிகழ்வில் சற்று முன்னதாக துவக்கி வைக்கப்பட உள்ளது. இதையடுத்து தெற்கு ரயில்வேக்கு உட்பட்ட பகுதி சென்னை கோட்டத்தில் இருக்கக்கூடிய சென்னை பூங்கா ரயில் நிலையம், அதே போல் சின்னசேலம் மற்றும் குன்னூர் ஆகிய 3 ரயில் நிலையங்களும் இதில் அடங்கும். இதில் 14.79 கோடி மதிப்பீட்டில் இந்த ரயில் நிலையங்கள் 3 ரயில் நிலையங்களும் முழுமையாக புதுப்பிக்கப்பட்டு அதற்கு தேவையான வழிகளில் அங்கு பயணிகளின் வசதியை மேம்படுத்தும் வகையாக எஸ்கலேட்டர் வசதி மற்றும் லிப்ட் போன்றவை எளிதாக செல்லக்கூடிய வகையில் இந்த பயணிகளின் முன்னேற்றம் மேம்பாடு குறித்தும் பல்வேறு திட்டங்கள் வழிவகுக்கப்பட்டு அதனுடைய நாட்டுக்கு அர்ப்பணிக்கும் பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. இதனை பாரத பிரதமர் துவக்கி வைக்கிறார். சற்று முன்னதாக இந்த நிகழ்வு தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் நாடு முழுக்க இருக்கக்கூடிய ரயில் நிலையங்கள் மட்டுமல்லாமல் ஒரு விமானத்திற்கு நிகராக இருக்கக்கூடிய ரயில் நிலையங்களை தேர்வு செய்யப்பட்டு அங்கு வரக்கூடிய பயணிகள் முழுமையாக எந்தவித இடையூறும் இல்லாமல் பயணிகளை மிகவும் சாதாரணமாக மேற்கொள்ள வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் இந்த ரயில் பயண திட்டமானது வகுக்கப்பட்டது. இதையடுத்து கடந்த ஓராண்டுகளுக்கு மேலாக நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக சற்று முன்னதாக ஜலந்தர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த ரயில் துவக்க நிகழ்ச்சியானது தொடங்கி இருக்கிறது. பாரத பிரதமர் இதனை துவக்கி வைத்து அதே போல் சென்னை ரயில்வே கோட்டம், அதே போல் தெற்கு ரயில்வேக்கு உட்பட்ட பகுதி என பல்வேறு ரயில் நிலையங்களில் புதுமையாக துவக்கி வைக்கப்பட்டு புனரமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ரயில் நிலையங்களை தற்போது நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். இனி வரும் நாட்களில் இது ரயில் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய பயணிகள் மிகவும் எளிதாக மட்டுமல்லாமல் அங்கு வந்து செல்லக்கூடிய பயண நேரம் குறைவது மட்டுமல்லாமல் ரயில் நிலையத்திற்குள் வந்து செல்லும் இடையூறுகள் எதுவும் இல்லாத வகையில் அனைத்து வசதிகளும் மேம்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் இந்த பூங்கா நகர் ரயில் நிலையமானது அமைந்திருக்கிறது. அதே போல் சின்னசேலம் மற்றும் குன்னூர் ஆகிய ரயில் நிலையங்கள் புதுப்பிக்கப்பட்டு இன்னும் சற்று நேரத்தில் துவக்கப்படுவதற்கான தயாராகி இருக்கிறது. இந்த நிலையில் பாரத பிரதமர் இது குறித்து நாடு மக்களுக்கு இந்த பணிகளை அர்ப்பணிக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.